போகுது எல்லாருக்கும்? நீங்க தான் சொல்லணும். இந்த முயல் டாஸ்க் சூப்பரியோ. செம்ம ஸ்ட்ராட்டஜி. ஆனா நீ ஸ்ட்ராட்டஜி சொன்னது நான். ஆனா நீ கோட்ட விட்டல. இன்னைக்கு பிக் பாஸ்க்குள்ள போட்டியாளர்கள்லாம் வந்துட்டாங்க. சரி, வந்தவங்க எப்படி வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அனன்யா எப்பயும் போல் வழக்கம் போல் எப்படி போனாங்களோ அப்படியே வந்தாங்க. அச்சயா வந்து மாஸ்கெல்லாம் போட்டு அப்படியே வந்தாங்க. அவங்கள கண்டுபிடிச்சி மாயா கூட பார்த்தோன்னா ஒரே ஆட்டம் பாட்டம்னு அப்படியே வச்சாங்க. சரி, இவங்கெல்லாம் இருக்கட்டும். வினிஷா வந்தாங்க மூணாவதா. வினிஷா வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினிஷா எல்லாத்துலேயும் நல்லா ஜாலியாக பேசிட்டு அர்ச்சனாட்ட போய், நீ ஏன் அப்படி பேசுன, உன் பிரச்சனைக்கு நீ பேசியிருக்க வேண்டியது தானே, எதுக்காக நிக்சன்ட்ட போய் என்னுடைய பிரச்சனையை இழுத்த அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டாங்க. இது அர்ச்சனாவுக்கு பயங்கரமான ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. அதை சொன்னால் அவன் கண்டிப்பாக வந்து அவன் டென்ஷன் ஆவான் அப்படிங்கிறதுனால தான் அதை இழுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ அப்படி பேசுனது தப்பு, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. உடனே தினேஷ் இந்த சைடு வரும்போது வினுஷாட்ட கேட்கும்போது, தம்பிகிட்ட பேசுனியா அப்படின்னு கேட்கும்போது, பேசினேன் அவன் வந்து இந்த கேமராவுக்கு முன்னாடியே வந்து சொல்கிறேன்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. மன்னிப்பு கேட்பான் போல இருக்குது. வந்து அர்ச்சனா கேட்டது வந்து தப்பு, கமலஹாசன் கூட கேட்கல, வெளியே எனக்கு ஒரு நியாயம் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்த வினிஷா இப்படி வந்து அர்ச்சனாவை கார்னர் பண்ணி பேசலாமாம்மா, சொல்லி கொடுத்து அனுப்புகிறானுங்களா, இதெல்லாம் நல்லா இருக்குதா உனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கேளுங்க.